ஏமாதினி என்னாச்சு? என்ன கேட்டா அவங்க அப்பா தான் அவளை ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு. பட்டா குறைக்கு அவளை பேஷன் டெக்னாலஜி படிக்க வச்சிருக்காரு. ஒரு நல்லது கெட்டது கூட சேலை கட்ட மாட்டா. ஆனா இன்னைக்கு ஹீரோல இருந்து அவங்க அம்மா புடவை எடுத்துட்டு போயிருக்கா. அப்பா, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குப்பா. நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? என்னம்மா இப்படி கேக்குற? நீ எப்போ மாதிரியே இரு. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. போலீஸ் ஸ்டேஷன் நடந்ததெல்லாம் அப்பா அப்பவே மறந்துட்டேன். ஐம் சாரி. என்னடா எல்லா அப்பா மாதிரி நானும் செல்ஃபிஷா இருக்கேன்னு நினைக்கிறியா? நீ நான் வளர்த்த பொண்ணு, எனக்கு ஒண்ணு தெரியும். நீ தப்பா போக மாட்ட, எப்பவுமே தப்பா போக மாட்ட. I love you, pa. I love you, chalo. Pito. சரியா? Take care. கம்ப்யூட்டர் பிரெயின் ஹேங் ஆயிடுச்சு போரு. தலையில கை வச்சிருக்காங்க. இளம் தொழில் அதிபர்கள் காவல்துறையால் நயப்புடைப்பு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்த்துருச்சே. நம்ம வீட்டு கல்யாணம் வித் ஹோலி பிரதர்ஸ் 2. ஏண்டா ராஜு, இந்த ஓனர் வேலைங்கிறது இவ்வளோ ஈஸியாக இருக்குதே, இதைத்தான் வெள்ளாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓனர் வேலை ஈஸியாக இருக்கிறது மேட்ரு கிடையாது. இதுக்கப்புறம் அவன் சம்மந்தப்பட்ட யாரும் நம்ம கூட வேலை செய்யற மச்சான். அவன் சம்மந்தப்பட்டவங்கள அவன் பேரை சொல்லிட்டு யார் வந்து நின்னாலும் அவங்கள கொன்று கொலை பண்ணி கோழி மாதிரி கழுத்தை பிடிச்சி திருவி செருப்பை கொண்டு அடிச்சு அவங்கள வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காரீங்களா? ராஜு, அவங்க வந்திருக்காங்கடா. இப்போ தானே சொல்றேன். போயிருங்க ப்ளீஸ், வெளியே போயிருங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் ஏன் மேலேயும் சிவா மேலேயும் செம்ம கோவத்தில் இருப்பீங்கன்னு. நீங்க பேசலனாலும் பரவாயில்ல, சொல்றது மட்டும் கேட்டா போதும். நீங்க நினைக்கிற மாதிரி சிவா கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன். நல்லவன்னா யார் தெரியுமா உங்களுக்கு? டெய்லி கண்ணாடி பாக்குறேன், எனக்கு தானே தெரியும் யார் நல்லவன். இல்ல ராஜு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க என்ன அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு என்ன பிடிச்சது, மணியை கன்ஃபியூஸ் பண்ணது, எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப நீங்க நிஜமாலுமே என்ன பார்க்கல? நீங்க 3 பேரும் பழைய மாதிரி ஒன்னா இருக்கணும். ஐயோ அம்மா, தயவு செஞ்சுட்டேன். அப்படிலாம் இருக்க முடியாது சுத்தி. ஒஞ்சி போன கண்ணாடியை ஒட்ட வச்சு பார்த்தா அது நல்லா இருக்காது. உங்களுக்கு சொன்னா புரியாது, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த போட்டோல கூட என் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்றத நம்புங்க ராஜு, என்னாலதான் உங்க 3 பேருக்குள்ளேயும் பிரச்சனையே. இனி அது வராது. பஜனம் ரொம்ப லென்த்தா இருக்கே. எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? வெளியூர் எதுனா போறீங்களா? இல்ல, நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். விஷம் குடிச்சிட்டேன். விஷம் குடிச்சியா? என்னமா விஷம் குடிச்சு நியூஸ் வாசிக்கிற மாதிரி கடையான வந்து பேசினீங்க? ஏய், என்ன குடிச்ச? இருப்புனால என்னன்னு பாறா. ஐயோ ஐயோ, குடிச்சா மணி. ஏய், என்னடா பண்ணீங்க இந்த பிள்ளைய? நான் பண்ணல, நீங்க வர வழியில விஷம் சாப்பிட்டு வந்திருக்கீங்க. இங்க வாங்கம்மா, பிள்ளைய தூக்குங்கம்மா. இந்த பிள்ளைய தூக்குவாங்க. ஏங்க என்னடா இது? வேற எங்கடா விழுந்துருந்தா பரவாயில்லடா, அப்ப கடவுள் வந்து விழுந்துருச்சு. ஏய், இப்ப என்ன அவனை கூப்பிடணுமா? ஆமா கூப்பிடணும். நம்ம மாட்டினா என்ன பண்றது? ஹலோ, சொல்றா. ஆளு விஷம் குடிச்சிச்சுடா. என்ன மச்சான் சொல்ற? என்னடா வச்சா, விட்டு கொடுத்துட்டியா?
ஆரம்பிச்சு வச்சதே நீதான். என்ன பழக்கண்டா அது விஷம் குடிக்கிறது? ஏய், நான் விஷம் குடிச்சது அவன் குடிச்சது ஒன்னாடா? அதுக்கு டீ குடிக்கும் போது குடிச்சிட்டே இருப்பீங்களா ஆளுக்கு? அங்கிள் ஹாஸ்பிட்டல் வச்சு அடிச்சிடாத அங்கிள். அவங்களே கடைக்கு வந்தாங்க. என்ன அப்பாக்கு பிரச்சனை, சிவாக்கு பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனை சொன்னாங்க அங்கிள். விஷம் குடிச்சேன்னு கடைசியா சொன்னாங்க அங்கிள். கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டாங்க அங்கிள். சத்தியமா இதான் அங்கிள் உண்மை. ஏய், அவன் அடிக்க வந்துக்கிறாரா? அந்த மனுஷன் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நீ சாக கூடாது, அவர் தான் சாகணும். உனக்கு 3 வயசு இருக்கும் போது உங்க அம்மா செத்து போயிட்டா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னதான் உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது என் கண்ணால. அவனை கல்யாணம் பண்ணி உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரலப்பா. நீங்க பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி அவனை ஏமாத்த எனக்கு மனசு வராது. இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் என்னால் அந்த வாழ்க்கையை நல்லாவே வாழ முடியாது. அதான் சாவலான முடிவு. டேய் ஸ்ருதி, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. வைன் ஷாப்ல இவளை பார்த்தது குத்தமாடா. சை, இந்த பில்லை பே பண்ணிடுங்க. ஏய் ராஜு, ஏய் அவன்கிட்ட குர்றா. ஆ? ஏய் அவன்கிட்ட குர்றா. போ. டேய் டா கட்டு. காசு இல்லை மச்சான், எது? கையில காசு இல்லை மச்சான். அக்கவுண்ட்ல இருக்காடா அவன்கிட்ட? அக்கவுண்ட்ல இருக்கா? ஏய் வா. காசு இல்லாம அப்புறம் எதுக்கு லவ் பண்றானா? சை, நம்ம தாலியா இருக்கிறான். டா கட்டு. யார்கிட்ட? அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுடா. பைத்தியமடி நீ. என்ன தைரியத்தில் அடி விஷம் குடிச்ச? தைரியமா எங்க குடிச்சேன்? நீ கிடைக்க மாட்டேங்கிற பயத்துல தான் குடிச்சேன். எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. உங்க வீட்டுல ஓகேயா? அது அப்புறமா பேசலாமே. நல்ல நேரம் வந்தாச்சு. ஐயர் ஆரம்பிங்க. ஸ்கூல் மட்டும் போட்ட பொண்ணை வர சொல்லுங்க. யா, பொண்ணை வர சொல்லு. நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த லக்ன பத்திரிகை நிகழும் தொன்முகி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் மகர லக்னம் சித்தயோகம் கூடிய சுபதினம் காலை 9 to 10:30 சென்னை மாநகரம் கோவளம் திருமுருகன் நகரைச் சேர்ந்த சபரி இவர்களின் நினைவில் வாழும் பத்மாவதி இவர்களின் ஏககுமாரத்தி திருநிறை செல்வி ஸ்ருதி என்ற கன்னிகையை சென்னை மாநகரம் பெரியபள்ளி தெரு மந்தவெளியைச் சேர்ந்த அரவிந்தன் சசிகலா இவர்களின் ஏககுமாரன் திருவளர் செல்வன் சிவா என்ற வரனுக்கு மணமுடிக்க இரு தரப்பினரும் சம்மதித்து எழுதி கொண்ட நிச்சயதார்த்த பத்திரிகை. இப்படிக்கு சபரி. இனிமே சிவா நம்ம வீட்டு பிள்ளை. உங்க அம்மா அப்பா வரலன்னா என்ன, எங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. வாங்க தட்டு மாத்திக்கலாம்.
என்ன தம்பி மருமகனை பாத்தியா? எப்படி மச்சான் இன்னைக்கு என் என்கேஜ்மெண்டா நீங்க இல்லாம செத்துடலாம் போல இருக்கு. செத்துரு. என்னடா சோகமா இருக்க? எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. உனக்கு ஹாப்பியாவே இல்லையா? ஹாப்பி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. உனக்கு என்ன? உங்க அப்பா, சித்தி, சொந்தக்காரங்க எல்லாரும் கூட இருக்கிறாங்க. எனக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லாதது கூட கவலை இல்லை. ஆனால் பசங்க இல்லாதது தான். அவனுங்க எல்லாமே என்கேஜ்மெண்ட் நடக்கும்லாம் நான் நினச்சி பார்த்ததே இல்லை. அதான் ப்ராப்ளமா? கவலைப்படாத, நம்ம கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. எப்படி சொல்கிற? நான் தான் சொல்கிறேன்ல, நம்ப. சோகமாக இருக்கும்போதெல்லாம் இப்படி கிடைக்கும் தெரிஞ்சால் வாழ்க்கை ஃபுல்லாக சோகமாக இருக்கலாம் போலயே. சிகரெட் எவ்வளோண்ணா? 5 ரூபா. நீங்களே வச்சுங்க. 5 ரூபாண்டா டேய். சிகரெட்டுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறானுங்களா? தண்ணிக்கே இருக்குதுடா. ஐயோ, செலவுலாம் தாறுமாறாக ஆயிட்டுக்குது மணி. செலவு சமாளிக்க சம்பாதிச்சே ஆகணும். அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேலை வரணும். இவங்க நம்ம வீட்டு பொண்ணை லவ் பண்ணுவாங்களாம், பைக்ல சுத்துவாங்களாம், என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்களாம், கல்யாணம்னு திடீர்னு காணாம போயிருவாங்களாம். எங்கடா அவன்? பாருங்க, அவனுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அவனை பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க. உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு நின்ன, இப்ப கேட்டா தெரியாதுங்கிற. ஃபுல்லா பொம்பளைங்களா இருக்கீங்கன்னு பாக்குறேன். நான் வர்ற கோத்துக்கு அச்சு வாயெல்லாம் குறைச்சு. ஐயே, என்னடி இப்படி அழுவுற? பொம்பளைங்களா நீங்க? ஐயடே, ஏய் ஏரியால கூட பாருங்க போட்டு இந்த பெரிய பெரியக்கிறீங்க. உனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றல, அப்ப அவனை போட்டு கூட உன்னை விட்டுடுறோம். இட்லி குண்டா தெரிஞ்சா சொல்ல மாட்டானா? தெரியலன்னு சொல்லுகிறேன். சொல்றான் மணி. இவ்வளவு தூரம் சொல்ற உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க, எங்களுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்ல, எங்க கடைக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்ல. கடை என்னது, காசு விடுது, இது எங்க கடை மேல சத்தியங்க. அவனை ஒப்படைச்சிட்டு இத வாங்கிக்க. வாங்கடி போலாம். இப்ப தானா இங்கே வருவாங்க. ஆச்சி உள்ள டவர தட்டலாகுது. ஆச்சி எடுத்துட்டு போறாங்கடா. எங்க அப்பா ஆசையா கொடுத்த ஒரே ஒரு சொத்துறாது, அதை வாங்கி